நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கும். சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் பூமியில் கொடுத்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. நான் கொடுக்கிற சமாதானத்தை ஒருவனும் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டான், எடுத்துக்கொள்ள மாட்டான், எடுத்து போட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீடர்களுக்கு அவர் கொடுத்தார். எல்லாரும் கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுக்கல. அவரை பின்பற்றி அவரை நேசித்து அவருடைய அடிச்சுவட்டிலே அவரை அந்த நாட்களில் விசுவாசித்து வந்தவர்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கேட்ட வார்த்தையின்படி யாரெல்லாம் அவரை முழு இருதயமாய், முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அவரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் அதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தம் அவர்களுக்கு தான், எல்லாருக்கும் இல்லை. சரியா? எனவே பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் கூடி வந்திருப்பது கர்த்தருடைய மகிமைக்கு ஏதுவாகவும், முதலாவது கர்த்தருடைய மகிமைக்கு ஏதுவாகவும் நம்முடைய சந்தோஷத்திற்கும் விசுவாசிக்கிறேன். சகோதரர் அருமையாக ஏசாயா 55 வாசிங்க. ஒருதா திரும்ப அதை வாசிங்க. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அந்நியரிடத்தில் வாருங்கள். அப்போ யார் வரமாட்டா? தாகம் இல்லாதவன் வரமாட்டான். அப்போ எல்லாருக்கும் தாகம் இருக்கா அப்படின்னா, எல்லாருக்கும் தாகம் இல்லை. தாகம் 3 வகையான தாகம் இருக்குது. எத்தனை விதமான தாகம்? சரீரத்துக்கு ஒரு தாகம், ஆத்துமாவிற்கு ஒரு தாகம், மாம்சத்திற்கு ஒரு தாகம். மாம்சத்திற்கு ஒரு தாகம் இருக்க போய் தான் சினிமாவுக்கு போகிறான், தண்ணி அடிக்கான், மாம்சத்தின் இச்சை என்ன செய்யறான், நிறைவேற்றலாம். அதெல்லாம் என்ன தாகம்? மாம்சத்தின் தாகம். பசியாக இருக்கிறவன் பிரியாணி சாப்பிட்றான், பரோட்டா சாப்பிட்றான், என்னெல்லாம் சாப்பிட்றான், அது என்ன தாகம்? சரீரத்துக்கு ஏற்ற தாகம். சரீரத்துக்கு. அடுத்து ஆத்மா தாகம். ஆத்ம தாகம். எத்தனை பேருக்கு ஆத்மா இருக்குது அப்படின்னு பார்த்தா, எல்லாருக்குமே ஆத்மா இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே ஆத்மா இருக்குன்ற உணர்வே இல்லை. அப்போ அவர் அழைக்கிறது எல்லாம் யாருடைய எதற்காய்? ஆத்மாவின் தாகத்திற்காய் அவரை தேடுகிறவர்கள் எத்தனை பேர்? எந்த தாகம்? ஆத்மாவின் தாகத்திற்காய். ஏன்னா ஆத்மா அழிவில்லாதது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆத்மா அழிவில்லாது. அப்போ அந்த அழிவில்லாத ஆத்மாவிற்காய் நம்முடைய தாகம் இருக்கிறதா? இப்படி சகோதரன் இந்த வீட்டை கட்டி பிரயாசப்பட்டு இப்படி கர்த்தர் உதவி செய்து கட்டும்படி உதவி செய்தார். கட்டி இதில் குடியிருக்க வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தினால நம்ம எல்லாம் கூப்பிட்டு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல இருதயத்தோடு அழைத்திருக்கிறார். நல்லது. 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் வாழ்ந்தாங்களா? இல்லைல்ல. அவங்களாம் இதை பார்த்தாங்களா? இல்லை. இதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? இதே மாதிரி தான் என்ன இருக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கிறது. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை பார்க்கிலும் மேலானவைகளை செய்வீர்கள் அப்படின்னு சொன்னார். எனவே பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது, ஒரு முதிர்ச்சி இருக்கிறது. இதற்கு நமக்கு தாகம் வேண்டும். இதற்கு என்ன வேண்டும்? தாகம் வேண்டும். யோவான் 7:37 படிப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் 30 யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால். எத்தனை பேரு? ஒருவன். எத்தனை பேரு? ஒருத்தன். அங்க பார்த்தோம் தாகமாயிருக்கிறவர்களே, இங்க ஒருவன். நேற்று தினர் வந்தாங்க, இன்னைக்கு தினர் வந்திருக்கோம். அதில் 10 வருஷம். அப்போ இத்தனை இதுல எத்தனை பேர் தாகமாக இருக்கிறோம்? எந்த தாகம்? ஆத்துமாவில் தாகம். அப்படி ஒருவன் தாகமாயிருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான். என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான். அப்ப யார்கிட்ட போனோம்?
யார்கிட்ட போகணும்? இயேசுவின் இடத்தில் போகணும். இயேசுவின் இடத்தில் போனா இயேசு ஒன்றை தருவார். இயேசு ஒன்றை தருவார். அது இயேசு தருகிறதை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கும் என்னமோ அதே தான் எனக்கும், எனக்கு என்னதோ அதே தான் உங்களுக்கும் அவர் கொடுப்பார். அவர் கொடுக்கறது எல்லாருக்கும் சமமாக கொடுப்பாரு தவிர வித்தியாசமாக நினைச்ச மாட்டாரு, கொடுக்க மாட்டார். நேற்று சாப்பாடு போட்டாங்கல்ல, எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு, வித்தியாசமா ஒரே சாப்பாடு. இதே மாதிரி நம்மளே இப்படி செய்கிற மாதிரி அவர் எல்லாருக்கும் ஒன்றையே கொடுக்கிற தேவன், சமமாய் கொடுக்கிற தேவன். ஒரு வித்தியாசமாக கொடுக்கிறதே கிடையாது. எனவே ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், தாகமாய் இருக்கிறவனுக்கு பச்சை தண்ணி கொடுத்தாலும் அவனுக்கு எப்படி இருக்கும்? பசுமையாக இருக்கும். தாகம் இல்லாதவனுக்கு நீங்கள் கிரேப் ஜூஸ் கொடுத்தாலும் அவனுக்கு அது கசப்பாக தான். சரியா? தாகம் இல்லாதவனுக்கு அது விருப்பம் இருக்காது. யாருக்கெல்லாம் தாகம் இருக்கிறதோ அவனுக்கு கிறிஸ்து அவ்வளவு மகிமையான காரியங்களை அவர் கொடுக்கிறதை பார்க்க முடியும். இயேசு என்ன சொன்னார் அப்படின்னா, என்னிடத்தில் வா. என்னிடத்தில் எல்லாரும் யார்கிட்ட போக மாட்டாங்க? இயேசுன்றத்தில் போக மாட்டாங்க. இயேசுன்றத்தில் எத்தனை பேர் இயேசுன்றத்தில் போனாங்க தெரியுமா? இயேசுன்றத்தில் போனது ரொம்ப கம்மி. ஒரு மரியாள், ஒரு மார்த்தாள், ஒரு குருடன், ஒரு குஷ்டரோகி, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அநேகர் அல்ல, எல்லாரும் போன ஆனவங்களும் சாப்பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவருடைய பாதத்தில் மரியாள் போய் அமர்ந்திருந்தார். பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 10:39 பாருங்க, 38 படிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். எதை கேட்டுக்கொண்டிருந்தாள்? வசனத்தை. இன்னைக்கு நம்ம இடத்துக்கு வந்தார்னா அவர் என்ன பேசுவார்? அவர் வசனத்தை பேசுவார், தேவனுடைய வார்த்தை தான் பேசுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கேட்கிறவர்களாக இருந்து எதை? தேவனுடைய வசனத்தை மரியாள் கேட்டுக்கொண்டு. எத்தனை பேர் வசனத்தை கேட்கிறோம்? உங்கள் வீட்டுக்கு கலெக்டர் வர்றாரு, நீங்களாம் பேசிட்டு இருப்பீங்களா? அவர் பேசுறது கேட்பீங்களா? அவர் பேசுறது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்க வேண்டும். சரியா? கலெக்டர் போறீங்க, நீங்கள் போய் நீங்களே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு காரியம் ஆகணும்னா அவர் என்ன சொல்கிறார் என்பதை என்ன செய்யணும்? கேட்கணும். சரியா? ஒரு பிள்ளை தகப்பன்ட்ட பேசிகிட்டு இருக்கும், தகப்பன் கேட்டுகிட்டே இருப்பார். அது யாருக்கு சந்தோஷம்? யாருக்கு சந்தோஷம்? தகப்பனுக்கும் சந்தோஷம், பிள்ளைக்கும் சந்தோஷம். காலம்புறமே அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியுமா? ஆனால் அது ஒரு ஸ்டேஜ், அது நல்லது. ஆனால் அதற்கு பின்பு நாம் வளர வேண்டும். அவர் பேசுகிறதை நாம் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். எத்தனை பேர் அவர் பேசுகிறதை நாம் கேட்கிறோம்? மார்த்தாள் இடத்துல அவ தனியா யார் உட்கார்ந்துருந்தா? மரியாள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அடுத்து படிங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லை. இப்போ யாரும் கவலைப்படணும்? யாரும் கவலைப்படணும்? யார் கவலைப்படணும்னு சொல்றா? அவரை இயேசு கவலைப்படணும். இயேசுவையே கவலைப்படும்படியா அவர் பேசிட்டு இருக்கான் இல்லையா? இப்போ இயேசுவை நம்ம இவரோட சேர்ந்து என்ன செய்யணும்? கவலைப்படணும். அதுக்கடுத்து அவளுக்கு எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரேரித்தமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று.
தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றே. ஒன்றே. ஒன்று அல்ல, ஒன்றே. ஒன்றேனா அது மட்டும்தான் தேவையானது. ஒன்றே. ஒன்றே, அது மட்டும்தான், வேற கிடையாது. அவ என்ன செஞ்சா? அடுத்து மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நல்ல பங்கு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இவ தாகமாயிருந்தவா யாரு? அந்த மரியாள் தாகமாயிருந்தவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு யார் சொன்னா? இயேசு சொல்லிட்டார். பாருங்க, இயேசுவின் சீடர்கள் இப்படி சாட்சி சொல்லியிருப்பாங்களா? சொல்லிக்க மாட்டேன். இவளுக்கு வேலையில் உட்காந்துருக்கேன்னு இருக்கும் இல்லையா? ஆமா. ஆனால் அவர் என்ன சொன்னாரு? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீங்களும் நானும் இப்படி அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தனியாக உட்கார்ந்து அவர் சொல்கிறதை கேட்கிறோமா? அவர் சொல்கிறதை கேட்கிறோமா? எத்தனை பேர் அவர் சொல்கிறதை பேசுகிறதை கேட்க விரும்புகிறோம்? ஆனால் அவர் பேசுகிறவர், அவர் பேசுகிறவர். சாமியெல்லாம் பாருங்கல, அவங்க போய் ஆடுவான் என்ன, சாமி எது வாட்டுக்கு இருக்கும், இவன் ஆடிக்கிட்டு இருப்பான். சாமி ஏதாவது செய்யுமா? இங்கே. ஆனால் இவன் தான் ஆடிக்கிட்டு இருப்பான். நம்முடைய ஆண்டவர் அப்படியா? இல்லை. நம்முடைய ஆண்டவருக்கு முன்னாடி நாம் போய் உட்கார்ந்துருக்கணும். அவர் என்ன செய்வார்? பேசுவார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் பேசுகிறவர். அப்போ அவருடைய சத்தத்தை நாம் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். இதுதான் அவர் விரும்புகிற காரியம். பிரியமானவர்களே, இவங்க போய் சாமி அடிச்சு கொட்டடிச்சு அப்படி அல்ல. நீங்க போய் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பீர்களானால் அவர் பேசுகிறதை கேட்க முடியும். எனவே அவர் பேசுகிறதை நாம் கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எரேமியா 6:10 படிங்க. எரேமியா 6:10. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாரோட பேசி எச்சரிப்பேன்? எது விருத்த சேதனம்? செவி விருத்த சேதனம் இல்லாதது. அதுல விருப்பம் இல்லை. எப்படி கேட்க முடியும்? இது யார் சொன்னது தெரியுமா? இது கர்த்தர் பேசின வார்த்தை. அப்போ கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்கு? அவங்களுக்கு நிந்தையா இருக்கிறது. இந்த வார்த்தையை சொன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். கர்த்தர் உட்கார்ந்து இருந்து என் வார்த்தை அவங்களுக்கு நிந்தையா இருக்கு, அதன் மேல அவங்களுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. நான் எப்படி பேசுவேன்? நான் இப்போ எப்படி எச்சரிப்பேன்? எரேமியா 6:16 படிங்க. நின்று விசாரித்து பார்த்து அவங்க நாங்க அதுல அவர் எங்க இளைப்பாறுதல் தர விரும்புகிறார்? ஆனா இவங்களை எங்க தேடிட்டு இருக்காங்க? சரீரத்தில் தேடிட்டு இருக்காங்க. அவர் கொடுக்க விரும்புகிறது ஆத்துமாவில். நான் முதல்ல சொன்னது போல அழிவில்லாத ஆத்துமா, அழியாத ஆத்துமா, அது தேவன் தந்த ஆத்துமா. அது உங்களுக்குள்ளும் இருக்கிறது, எனக்குள்ளும் இருக்கிறது. அந்த ஆத்மாவிற்காக நாம் என்ன பிரயாசப்படுகிறோம்? அந்த ஆத்மா போயிட்டுனா இந்த சரி ஏதாவது பண்ண முடியுமா? அப்ப எது முக்கியம் நமக்கு? அது இதுவரை தெரியுதா? இதுவரை யோசிச்சிருக்குமா? ஆத்மா எவ்வளவு முக்கியமா இருக்கிறது, அவசியமா இருக்கிறது. ஆத்மாவை தேவன் எப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆத்மா ஒருத்தர் சொன்னா, ஒரு ஒரு பெரிய விவசாயி என்ன சொன்னா தெரியுமா? மனமே, ஆத்மாவே கேளு, உனக்கு எல்லாம் விளைஞ்சிருக்கு, பூரிப்பாயிரு, இப்படியே சந்தோஷமாயிரு, அநேக வருஷத்துக்கு அநேகம் பொருள் சேர்த்துருக்கு, நீ பூரிப்பாயிருன்னு ஆத்மாட்ட சொன்னான். அவர் என்ன சொன்னா தெரியுமா? மதிகேடனே, உன் மதிகேடனே, உன் ஆத்மா இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படுமானால் இவங்களெல்லாம் யாருக்கு சொந்தம்? யார்? அப்போ இந்த சரீரம் இருக்கும், ஆத்மா போயிட்டா இதுக்கு பாருங்க பேரு பாடி. அதுக்கு பேர் பாடி எப்போ தூக்குதுன்னு கேட்பாங்க, தவிர பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ எது முக்கியமானது? என்னைக்காவது ஆத்மா பற்றி யோசிக்கிறோமா? ஏசு சொன்னாரு, ஏசு அதான் சொன்னாரு, நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
நான் உங்கள் ஆத்மா அடுத்து ஆத்மாக்களை பிறகு எதுக்கு தருவேன்? ஆத்மாவுக்கு. என்னைக்காவது நம்ம ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேணும்னு கேட்டுக்குமா? இங்கே பார்த்துக்கோம். எரேமியா 6:16 பாட்டு என்ன படித்தோம்? அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்கிறார். என்ன செய்ய முடியுமா? இப்போ ஆண்டவர்கிட்ட கூட நாங்கள் முடியாதுன்னு சொன்னால் ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். என்ன ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தரணும்னு அவர் சொல்கிறாரு. நாங்கள் அதில் நடக்க மாட்டோம், வேண்டாம், அவருக்கு கட்டி பிடிச்சி எதுவுமே இழுத்து கொண்டு வந்து எழுதி மாட்டார். விரும்பினார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவர் விரும்பினால் தான் எதுவுமே அவர் பேசுவாரே தவிர, இல்லாட்டி நம்மளே பேசிகிட்டு இருப்போம். அவர் என்ன பேசினாருங்கிறத நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது பிரியமானவர்களே. எனவே அதனால தான் தாவீது சொன்னான். இது வாசித்தாங்க ஏசாயா சங்கீதம் 42:1. மானானது நீருடைய வாஞ்சி கதறது போல தேவனே வாசிங்க வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆமென். கதறுவது போல. அது எப்படிதான் கதறுகிறது? எது கதறுது? ஆத்மா. வாயல்ல. எது கதறணும்? வாய் கதறுது என்பது வேறு, ஆத்மா கதறுதலினால் வாய் கதறணும். எப்படி? ஆத்மாவின் கதறலினால் வாய் கதறத ஆத்மா கதறாம வாய் மட்டும் கதறி பிரயோஜனமே இல்லை. நீங்க ஆத்மா கதறினா நீங்க வாய் அமைதியா இருக்கலாம், ஆனா உங்க உள்ள என்ன செய்யும்? அப்படிப்பட்ட ஒரு கதறல் நம்முடைய ஆத்மாவுக்கு இருக்கு. அதுதான் தாவீதுக்கு இருந்துச்சு. வாசிங்க. உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தாகமாய் இருக்கிறது. அவர் ராஜா, அவனுக்கு ஒரு குறைவில்லை, அவன் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு யார் வேணும்? ஆத்மாவில் கிறிஸ்து வேண்டும், தேவன் வேண்டும், பிதா வேண்டும் அப்படிங்கிற ஒரு கதறல். இந்த கதறல் இன்னைக்கு எத்தனை பேர்? இப்படிப்பட்ட ஒரு கதறல் அது எங்க தெரியுமா? வாய் மாத்திரம் இல்லை, உள்ளத்தில் அந்த கதறல் இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தில் கதறலைத்தான் அவர் பார்க்கிறார். உள்ளத்தின் இயக்கத்தை தான் அவர் பார்க்கிறார். சரியா? அவர் சொன்னார், பிரதர் பேசும்போது சொன்னார், வாய் கூப்பிடுது, இருதயம் என்ன இருக்கு? தூரமாக இருக்கு. ஆனால் ஆத்மா கதர்னா இருதயம் தூரமாக இருக்குமா? ஆத்மாவில் எத்தனை பேர் தேவனை நோக்கி நாம் கதறுகிறவர்களாய் தேடுகிறவர்களாய் இருக்கிறோம்? நீங்கள் அப்படி தேடும்போது அவர் உங்களுக்கு சகலத்தையும் போதிப்பார், சகலத்தையும் நடத்துவார், சகல காரியங்களையும் அவர் நேர்த்தியாய் நடத்துவார். யாரும் உங்களுக்கு தேவையில்லை, அவரே உங்களுக்கு போதித்து அவரே உங்களை நடத்துகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் கதறல் எங்கே இருக்கணும்? ஆத்மாவில் இருக்கணும். செவி, இந்த செவியை சொல்ல இது ஆத்மாவில் ஒரு கதறல், ஒரு தேடல். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது அது உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆமென். மத்தேயு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். இப்போ நான் விதைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் எதை விதைச்சிக்கிட்டு இருக்கேன்? ஆண்டுடைய வார்த்தையை விதைத்து கொண்டிருக்கிறேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ எதை கேட்கிறவன்? வசனத்தை கேட்கிறவன். எங்க கேட்கணும் சொல்லுங்க அப்போ? ஆத்மாவில் கேட்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதை கேட்கணும்? ஆத்மா கேட்கணும். என்ன செய்யணும்? உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் என்றார். சொன்னது யாரு? இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் விவசாயம் விதைச்சோம்னா தெரியும். சிலருக்கு கம்மியானிம்பாங்க, அடுத்து 2 மடங்கு 3 மடங்கும்பாங்க இல்லையா? இவர் 100% என்றார். என்ன 100% பலன் கொடுக்கிறவனாயும். எதனால? வசனத்தை கேட்கிறவனும்
உணர்கிறவருமாய். எத்தனை பேர் வசனத்தை கேட்கிறோம், உணர்கிறோம்? சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் வசனத்தை கேட்கிறோம்? எங்க கேட்கணும்? ஆத்மாவில் கேட்கணும். எங்க உணரணும்? ஆத்மாவில் உணரணும். நீங்க ஆத்மாவில் உணரும் போது நீங்க யாரை உணர்கிறீர்கள் தெரியுமா? தேவனையே உணர்கிறீர்கள். சரியா? நீங்க தேவனுடைய வார்த்தையை உணரும் போது யாரை உணர்றீங்க? கர்த்தரவே. உண்மையா இல்லையா? நீங்க எந்த அளவுக்கு வார்த்தையை உணர்கிறீர்களோ அந்த அளவுக்கு யாரை உணர்கிறீர்கள்? தேவனையே உணர்கிறீர்கள். சொல்லப்போனா கிறிஸ்துவை உணர்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரை உணர்கிறவர்களாக இருக்கணும். அப்படி உணர்வுகளாக இருக்கும்போது உங்க வாழ்க்கையில பிரியமானவர்களே மிக மகிமையான காரியம் நடக்கும். 19 வசனம் படிக்கணும் பார்ப்போம். எத்தனை பேரு? ஒருவன். இத்தனை பேர்ல எத்தனை பேரு? ஒருத்தர் தான். நீங்க வேணா கூட்டத்தை பார்ப்பீங்க. நான் யாரை பார்ப்பேன் தெரியுமா? நான் பார்க்கறது வசனத்தை கேட்டு உணர்கிறவன். இயேசு எப்படி பார்ப்பாருன்னா வசனத்தை கேட்டு உணர்கிறவன். வசனத்தை உணர்கிறவமா இருந்து உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து பறித்து கொள்ளுகிறான். யார் வரா? பொல்லாங்கன் வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அப்போ வசனம் இல்லைன்னா பிசாசு அந்த வசனத்தை தீர்ப்பிட்டோம்னா உங்க வாழ்க்கையில தேவையில்லாத சிந்தனை வரும். கரெக்டா? ஒரு வயலை விதைச்சிருங்க, விதைக்காம ஒரு வயலை போடுங்க. விதைச்ச வயலில் என்ன இருக்கும், விதைக்காத வயலில் என்ன இருக்கும்? ரெண்டு இருக்கும். நம்ம என்ன செய்வோம்? களையை பிடுங்குவோம். சரி, விதைக்காத வயலில் போய் களை பிடுங்குமா? அப்படிதான். வசனம் இல்லைன்னா களை இருக்கும். அதை ஆண்டவர் உண்மை செய்ய மாட்டார். நல்ல களை வளரணும்னு விட்டுருவாரு. ஆனால் நீங்கள் வசனம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த வசனம் முளைக்கும் போது களை வரலாம். அந்த களையை அவர் பிடுங்க அவருக்கு எல்லா ஏற்பாடும் செய்வார். சரியா? எனவே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவைகளை இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அப்போ இருதயத்தில் என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். கர்த்தருடைய வசனம் இருக்கும்போது பொல்லாங்க என்ன செய்ய முடியாது, வரமாட்டான். நீங்கள் அதை உணராமல் இருக்கும்போது பிசாசு எட்டு போயிடுவான். அப்போ வயல்லாம் என்ன இருக்கும் தெரியுமா? பூரா களையாத்தான். தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத பாவம் எல்லாம் உள்ளே இருக்கும். ஆனால் வசனம் இருக்கும்போது எல்லாம் பிசாசு வெளியே போயிடும். எனவே எந்த அளவுக்கு நீங்கள் வசனத்தை உள்வாங்குகிறீர்கள், வசனத்தை உங்கள் இருதயத்தில் உங்கள் ஆத்மாவில் விதைக்கிறீர்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான காரியம். இது யாரையும் பலவந்தம் பண்ணுவதல்ல, இது உங்களுடைய தீர்மானம். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை என்ன செய்யலாம்? விதைக்கலாம். எதை அறுக்கிறீர்களோ அதை அறுக்கலாம். வசனத்தை விதைத்தீர்கள் ஆனால் வசனம் எத்தனை மடங்கு விளையும்? 100 மடங்கு விளையும். தேவையில்லாத வசனம் இல்லைன்னா அங்கே களை வரும். நீங்கள் அந்த களையத்தான் என்ன செய்யணும்? அறுக்க வேண்டியிருக்கும். பிரியமானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாங்கனுக்கு இடம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? வசனத்தை, என்ன வசனம் சொல்லியிருக்காரு பாருங்க, 19. ராஜ்யத்தின் வசனம். என்ன வசனம்? ராஜ்யத்தின் வசனம். அப்ப நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது என்னது? ராஜ்யத்தின் வசனம். விளங்குதா? ராஜ்யத்தின் வசனம், பரலோக ராஜ்யத்தின் வசனம், பரலோக ராஜ்யத்தின் வேத வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது பிசாசு வரமாட்டான். இல்லைன்னா பிசாசு வருவான் அப்படின்னு ஏன் சொன்னது? ஏன் பிரசங்கம் கிடையாதுங்க. தயவுசெய்து என் சொந்த கருத்தை நான் பேசல, என் சொந்த வார்த்தையை நான் பேசவே செய்யலை. சொந்த வார்த்தையை அவன் பேசுகிறானோ அவன் யாருன்னு வேதத்தில் எழுப்புன்னு உங்களுக்கு படிச்சுன்னு தெரியும். சரியா? அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுவான். ஆனால் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தையில் தான் பேசுவான். அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். எனவே அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை அடுத்த வாசிய, அவன் வழியருகே விதைக்கப்பட்டவன். பிரியமானவர்களே, நீங்கள் நல்ல நிலமா அல்லது வழியருகே நிலமா யோசிப்பாங்க. அப்போ நீங்கள் நல்ல நிலமா இருக்கணும்னு என்ன செய்யணும்? வசனத்தை கேட்டு உணரணும். எப்போ உணரணும்? எப்போதும் உணர வேண்டும். எப்போதும் உணரணும்னா, ஒரு பிள்ளை பெற்ற தாய் தான் பிள்ளையை குறித்த கரிசனை எப்படி இருக்கும்? அவளுக்கு எப்போதாவது இருக்குமா? எப்போதும் இருக்குமா? எப்பவும் இருக்கும். எப்பவும் இருக்கும். ஒரு பிள்ளையை பெற்ற தாய்க்கு அவளுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அவள் தூங்கினாலும் சரி, அவள் சமையல் பண்ணாலும் சரி,
அவள் எங்கே போனாலும் சரி அவளுக்கு யார் மேலே தான் சிந்தை இருக்கும்? அந்த பிள்ளை மேலே. பிள்ளை மேலே தான் சிந்தை இருக்கும். சரியா? அப்படி வசனத்தின் மீது உங்கள் இருதயம் இருக்கணும். அப்படி இருக்குமானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நேரடியாக அவர் பேசுகிறத கேட்பார், உங்களை நடத்துவார், உங்களை எல்லா காரியங்களும் நேர்த்தியாக நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே வசனத்தை எரேமியால சொன்ன மாதிரி அது அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அது நிந்தையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தை இவ்வளோ ஒரு கடினமான வார்த்தை பார்த்தீங்களா? இதை குறித்து என்னை பார்த்து ஆண்டவர் இப்படி உனக்கு விருப்பமே இல்லை, உனக்கு இதில் வாஞ்சியே இல்லை அப்படின்னு எனக்கு சொன்னால் எனக்கு இவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி தான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, இனிமேலாவது நான் எதை படிக்கணும்? இப்படி வார்த்தை இப்படி மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். அப்போ வசனத்தை கேட்டால் மட்டும் போதாது, அது என்ன செய்யணும்? உணரணும். சொல்லுவாங்க, உலகத்தில் பிள்ளையை பெற்றா மட்டும் போதாது, அந்த பிள்ளைய என்ன செய்யணும்? பாதுகாக்கணும், வளர்க்கணும், அது நல்ல ஆளாக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரி வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தை நம்முடைய இருதயத்திலே வைத்து பாதுகாக்கும் போது உங்கள் உள்ளியில் 100 மடங்கு பலன் தரும். உங்கள் வாழ்க்கையில் என்ன தரும்? 100 மடங்கு பலன் தரும். அப்போ வசனத்தை வாசிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கையை வைத்துங்க பார்ப்போம். இப்படி வைத்தணும் வசனத்தை. நீங்கள் அது உங்களுக்கு சொத்துங்க, உங்கள் சொத்து. இந்த வீட்டுக்கு இடம் சொந்த இடம் பூர்வீக இடமா வாங்கினாங்களா? பூர்வீக இடம் வாங்கியிருந்தால் எதை பார்ப்பாங்க? பத்திரம் இல்லையா? பத்திரத்தை வச்சு இடத்த என்ன செய்வாங்க? முதல்ல அளப்பாங்க. சும்மா பத்திரத்தை சும்மா வச்சுருவாங்களா? வச்சுக்க மாட்டாங்க. எங்கே இடம் இருக்கோ அங்கே வச்சு கல்ல ஊனிடுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்து, ராஜ்யத்தின் வசனத்தை உங்கள் இருதயத்தில் வைத்து அதை நீங்கள் பராமரிக்கும் போது, அதை உணரும் போது உங்கள் வாழ்க்கையில் பலன் உண்டாகும். ஒரே வசனத்தை சொல்லி நான் ராஜ்யத்தின் வசனத்தை ஒரு 2 வசனத்தை சொல்லி உங்களை முடிக்க விரும்புகிறேன். அப்போ அந்த ராஜ்யத்தின் வசனம் எந்த வசனம்? நான் பேசுறது இயேசு பேசுறது ராஜ்யத்தின் வசனம். ராஜ்யத்தின் வசனம் ரோமர் 4:25 படி பார்ப்போம். ரோமர் 4:25. இந்த வசனத்தை உணரணும். என்ன செய்யணும்? உணரணும். இந்த ஒரு வசனத்தை நீங்க உணரணும். எப்படி உணரணும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த வசனத்தை உணர்வது எப்படி? ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் அவளை என்ன செய்யணும்? எடுத்து போடுகிறான். இந்த வசனத்தை, இது ராஜ்யத்தின் வசனம். பாவங்கள் மன்னிக்கப்படாம பரலோகம் போக முடியுமா? இயேசு சொன்னாரு, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமயம் இருக்குது. அவர் பேசுறதெல்லாம் பரலோக ராஜ்யம் பேசுறாரு. அப்போ அந்த ராஜ்யத்தின் வசனம், ஒரு மனுஷன் பாவங்கள் மன்னிக்கப்படாம அவன் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யம் போகவே முடியாது. பிரியமானவர்களே, அப்படியானால் அவன் இந்த வசனத்தை உணர வேண்டும். எப்படி உணர்வது சொல்லுங்க பார்ப்போம். அவர் இது உணர்வது எப்படி? இந்த வசனத்தை உணர்வது எப்படி? நான் சொல்றேன் புரியும்படியா. அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்முடைய அதுல எழுதியிருக்கு. நேற்று சாப்பாடு வச்சிருந்தாங்க மொத்த அண்டாவில் இல்லையா? அந்த இலையில தட்டினோன்னா யார் சாப்பாடா மாறிட்டு? நம்ம சாப்பாடு கிடையாது, ஏன் சாப்பாடு இல்லையா? அப்படித்தானே? மொத்தமா இருக்கும்போது வர்றவங்களுக்கு அந்த எப்போ இலையில வருதோ அப்போ அது இலைக்கு முன்னாடி இருக்கவருக்கு. இதே மாதிரி தான் அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நான் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் எழுப்பப்பட்டதுனால் நான் யாரு கிடையாது. வாயை திறந்து சொல்லுங்க. யாரெல்லாம் உணர்கிறீர்களோ வாயை திறந்து சொல்லுங்க. நான் யாரு கிடையாது, பாவி கிடையாது. இதை நீங்கள் உணர வேண்டும். எத்தனை பேர் உணர்கிறோம்? நீங்கள்லாம் எப்படி உணர்ந்துக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவரே, நான் நிறைய பேர் நான் பாவின்னு தான் உணர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. ஏன்னா அவர் சிலுவையில் மரித்தது உண்மை. அப்போ என் சிலுவையில் அவருடைய பாவம், என் பாவத்தை சுமந்தது உண்மை. அப்போ அவர் உயிர் திறந்தது உண்மை. நான் நீதிமானாக்கப்பட்டது உண்மை. இதை எத்தனை பேர் உணர்கிறோம்? காலையில் எழுந்து உடனே, அப்பா கல்வாரி சிலுவையில் என் பாவங்களை எல்லாம் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தபடினால் உமக்கு நன்றி அப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வசனத்தை என்ன செய்கிறீர்கள் அர்த்தம்? உணர்கிறீர்கள் அர்த்தம். சரியா? இந்த உணர்வு உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் பாவம் செய்ய முடியுமா?
நீங்க யார் என்று உணர்கிறீர்கள்? நான் நீதிமான் என்று உணர்கிறீர்கள். சரியா? எபிரேயர் 10:10 படிங்க. நான் பேசுறதெல்லாம் ராஜ்யத்தின் வசனம். இது எழுத்தா? இது நீங்க உணராத வரைக்கும் எழுத்து. நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ அது எழுத்தல்ல, உங்க வாழ்க்கை சொத்து. சரியா? பத்திரம் கையில் இருக்கிற வரைக்கும் பேப்பரு, இடத்துக்கு வந்துச்சேன்னா அது உங்க சொத்து. நீங்க பேப்பரை பார்த்து ஒன்றாடக்கூடாது, இடத்துல நின்னா தான் உங்களுக்கு என்ன வரும்? தைரியம் வரும். எனவே இதை உங்க இருதயத்துல என்ன செய்யணும்? உணர வேண்டும். இருதயத்தில் என்ன செய்யணும்? உணர வேண்டும். சரியா? படிங்க பார்ப்போம். சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி அப்படின்னு எழுதியிருக்கு. இதை உணர்ந்தா எப்படி படிப்பேன்? நான் பரிசுத்தமாக்கப்பட்டு, இதுதான் உணர்வது. உணர்வது என்றால் நீங்கள் சொந்தமாய் அதை உங்களுடைய வாழ்க்கையில, உங்க ஆத்மாவில், உங்க இருதயத்தில் உணர்வதற்கு பேர் தான், அனுபவிப்பதற்கு பேர் தான் உணர்வது. இதை உணரும் போது அடுத்து அன்றியும் இது பழைய ஏற்பாடு. சரியா? பழைய ஏற்பாட்டில் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் நிற்பான். இவரோ ஒரே பலியை செலுத்தி உட்கார்ந்து ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால இவர் என்றென்றைக்கும் என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார். அப்ப பிதா என்னை எப்படி பார்க்கிறார்? சொல்லுங்க. இப்படி நம்ம பார்க்கிறோமா? இப்படி உங்களை பார்க்கிறீர்களா? பிதா உங்களை எப்படி பார்க்கிறார்? என்றென்றைக்கும் இப்படி உங்கள் பிசாசு இப்படி உங்களை பார்க்க விடுவானா? விடவே மாட்டான். அதனால தான் உங்களை வசனத்தை படிக்க கூடாது அப்படின்னு வச்சிருக்கோம். நீயா பேசிக்கிட்டே இரு, நீயா ஆனா என்ன செய்யாத? வசனத்தை படிச்சிடாத. நீ வசனத்தை படிச்சுட்டா நீ யாரும் தெரிஞ்சுக்கிடுவ, போறன்னு தெரிஞ்சுக்கிடுவ. இது படிக்க விட்டாச்சுன்னா கடைசி வரைக்கும் பாவின்னு சொல்லி செத்த பிறகு நீ எங்க தான் போவ? பாவி எங்க தான் போவான்? ஆனா பூரணவான், பரிசுத்தவான் அப்படின்னா அவன் இருதயம் இருக்கும்போது, பிரியமானவர்களே, பவுல் சொன்னான், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னான். எவ்வளவு தைரியமா சொன்னான் பார்த்தீங்களா? எனவே பிரியமானவர்களே, நான் யார் கிடையாது? பாவி கிடையாது, பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன். அடுத்த வசனம், எதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள்? எதை குறித்து? பூரணப்படுத்தப்பட்டிருக்கிற குறித்து. அப்ப நான் யாரு? பரிசுத்தமாக்கப்பட்டவன். இதை குறித்து எனக்கு சாட்சி சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? பிதாட்ட சொல்றாரு, பிசாசுன்னு சொல்றாரு. இவன் யாரு? பரிசுத்தமாக்கப்பட்டவன். ஏன்னா என் பரிசுத்தம் அவனுக்குரியது. அவனுடைய பாவத்தை நான் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டேன். நான் உயிர்த்தெழுந்ததுனால அவன் என்ன ஆயிட்டான்? நீதிமானாக்கப்பட்டுட்டான். இதுதான் பிரியமானவரே ராஜ்யத்தின் வசனம். இந்த ராஜ்யத்தின் வசனத்தை நீங்கள் உணராதிருக்கும் போது, இந்த வசனத்தை பிசாசு தூக்கிட்டு போயிட்டோம்னா நீ என்ன சொல்லிட்டே இருப்பீங்க? ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே என்ன மணி, ஆண்டவரே என்ன இல்லை. ஆனா ராஜ்யத்தின் வசனம் உள்ள இல்லை. நீங்க ராஜ்யத்தின் வசனம் உள்ள இல்லாம நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் வேஸ்ட். ஆனா இந்த ராஜ்யத்தின் வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, இந்த ராஜ்யத்தின் வசனத்தை உங்க இருதயத்துல உணர்ந்தீர்களானால், இந்த உணர்வு எப்போதும் இருக்க வேண்டும். நான் முதல்ல சொன்னது போல, ஒரு பிள்ளையை பெற்ற தாய்க்கு தகப்பன் கூட மறந்து போயிடும். அந்த தாய்க்கு அந்த பிள்ளைக்கு எப்போ பால் கொடுக்கணும், எப்போ குளிப்பாட்டணும், எப்போ தூங்க வைக்கணும், இதுதான் அவளுக்கு பிரதானமாக இருக்குமே தவிர, அவளுக்கு 1000 வேலை இருந்தாலும் அவளுக்கு பிரதானம் அதுதான். இப்படி உங்க ஆத்மாவை குறித்த கரிசனை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எதை குறித்த கரிசனை? ஆத்மாவை குறித்த கரிசனை. எத்தனை பேருக்கு இந்த ஆத்மாவை குறித்த கரிசனை இருக்கு? சரீரத்திற்கு நாம் நல்ல சேலை கட்டுறோம், நகையை வாங்கி போடுறோம், சரியா? சரீரத்துக்கு ஒன்றா பார்க்கும். ஆனால் ஆத்மாவுக்கு ஒன்று பார்க்கமா? ஆத்மாவுக்காக நம்ம ஏதாவது பிரயாசப்படுறோமா? நீதிமொழியில் 19:2 படிய பாப்பா, விளங்குதா?
போர் அடிக்கா முடிச்சலாம். நீதிமொழிகள் நீதிமொழிகள் 19:2. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. அப்ப எதுக்கு அறிவு இருக்கணும்? ஆத்மாவுக்கு என்ன அறிவு இருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் பேசியிருக்கேன். ஆத்மாவுக்கு என்ன அறிவு இருக்கணும்? நான் கர்த்தரால் முழுக்க முழுக்க அறிஞ்சிட்டேன், பூரணமாக்கப்பட்டிருக்கேன். ஆத்மாவுக்கு என்ன அறிவு இருக்குன்னா, நான் பாவி இல்லை, நான் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன், நான் பூரணமாக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த அறிவு இருந்தா அவன் நடக்க எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். ஒரு கலெக்டர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாரு, ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாரு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிற எப்படி இருப்பாரு? ராஜகம்பீரமா, ராஜதோரணையா. அவன் நடைய வேற மாதிரி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அவன் பார்வை வேற மாதிரி இருக்கும். அதை விட மேலானது நீதிமானாக்கப்படுது, அதை விட மேலானது பரிசுத்தமாக்கப்பட்டது, அதை விட மேலானது பூரணமாக்கப்படுது. இதெல்லாம் ஒரு விசுவாசிக்கிறீங்க. இதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? இதை உங்களால் நம்ப முடியுதா? முடியலையா? முடியும். இல்லை புதுசாக இருக்கா? எனவே இதை நீங்கள் விளங்கி கொண்டீர்களானால், அவர் அதுக்கு தான் அந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய ஆத்மாவை மீட்பதற்கு தான் அந்த பூமிக்கு அவர் வந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்தவுடைய நோக்கமே அதுதான், நம்முடைய ஆத்மாவை மீட்பதற்காக. இந்த ஆத்மாவை மீட்டு கொண்டான்னா சரீரமும் மீட்கப்படும். இத்தனை பேர் விளங்குது? ஆத்மா மீட்பு அருமையானது அப்படின்னு வேதம் சொல்லுது. எனவே தான் 1 பேதுரு 1:9 படிங்க. 1 பேதுரு 1:9. இப்போ விசுவாசம் எதுக்கு? ஆத்ம ரட்சிப்படையாது சொல்லுங்க. ஆத்ம ரட்சிப்படையாது. ஆத்ம ரட்சிப்புக்கு தான் என்னது? விசுவாசம். விசுவாசம் என்பது ஆத்ம ரட்சிப்பு. யாராவது பாயாசத்துக்கு சீனி தான் போடுவாங்க, அதான் ஊறுகாய் போட மாட்டாங்க. கரெக்டா? எப்படி பாயாசத்துக்கு எதை போடுவாங்க? சீனி போடுவாங்க, வெல்லம் போடுவாங்க. எதை போட மாட்டாங்க? ஊறுகாயை போட மாட்டாங்க. அதுமாதிரி ஆத்மாவுக்கு தான் என்னது? ரட்சிப்பு. அப்போ விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பு. அப்போ அந்த ஆத்மாவுக்கு தான் வசனம் என்ன இருக்கு? வசனம். வசனம். அந்த வசனத்தை உங்க ஆத்மா உட்கொள்ளும் போது உங்களுடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுவான். அதனால பவுல் சொன்னார் தீமோத்தேயுவுக்கு, கர்த்தருடைய கிருபையில் பலப்படுன்னு சொன்னா, வசனத்தில் பலப்படுன்னு சொன்னா. எனவே நாம் வசனத்தில் பலப்படுவோம். நாம் நம்முடைய ஆத்ம ரட்சிப்பை பாதுகாத்து கொள்வோம். நான் யார் இல்லை சொல்லுங்க? பாவி இல்லை. யார் கிடையாது? பாவி இல்லை. பாவி இங்கே பாவி இல்லைன்னு சொல்லாத வரைக்கும் பிசாசு அவங்க கண்ட்ரோல் நீங்கள் இருப்பீங்க. என்னைக்கு நான் பாவி இல்லைன்னு சொல்கிறீங்களோ வாயினால சொல்லணும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதிமான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு ஒருத்தனை தீர்ப்பு கொடுத்த பிறகு போலீஸ்காரன் பக்கத்துக்கு போவானா? வர மாட்டான். இவன் சந்தேக கேஸ்னா நீ என்னைக்குனாலும் வந்து என்ன செய்யணும்? போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் போட்டே இருக்கணும். என்னைக்கு கோர்ட்டில் சொல்லிட்டானோ அன்னைக்கு பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க. ஆனால் கோர்ட்டு என்னைக்கு நீதிமான்னு சொல்லிட்டோ அன்னைக்கு ஒரு போலீஸ் அவன் மேலே அவன் பக்கமே. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நான் நீதிமான் என்ற அறிவு உங்கள் ஆத்மாவுக்கு வரும்போது பிசாசு உங்கள் ஏரியாவுக்கு வரமாட்டான். பிசாசு இல்லை, நீங்கள் பிசாசு கண்டு என்ன செய்யணும்? பயந்தே இருக்கணும். எப்போ பிசாசு வந்து என்ன பண்ணிடுவானோன்னு, மனுஷன் என்ன பண்ண பயப்படணும். அப்படி பயமில்லாத ஒரு வாழ்க்கையை அதெல்லாம் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லி எழுதுவார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை விடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? எத்தனை பேருக்கு விசுவாசிக்க முடியுது? எத்தனை பேருக்கு? அதான் சொல்லாரு, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இது விசுவாசிக்கிறவர்களுக்கு பலிக்கிற வாக்கு தத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அவர் தகப்பனாய் இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நீதிமானாக இருக்கிறபடினால கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து நம்மை பரிசுத்தவான்களாக்கி நீதிமான்களாக்கி பூரணவான்களாக்கி இந்த பூமியில் அவருக்கு சாட்சிகளாய் வாழும்படிக்கு வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 படிங்க. அப்போஸ்தலர் 1:8.
ஆ, நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் அவருக்கு சாட்சிகளாய். அப்ப அவருக்கு சாட்சியாய் இருக்கும்படிக்குத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம், வாஞ்சை. இதற்குத்தான் அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு வந்தார். பிரியமானவரே, அதுதான் நம்முடைய லக்கு, அதுதான் நம்முடைய லக்கு. திரும்பவும் அவர் நம்மை சேர்த்துக்கொள்ள அந்த பூமிக்கு வருவாரா வரமாட்டாரா? அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு, இதுதான் நம்முடைய நோக்கம். எனவே அவருக்காக நாம் காத்திருப்போம். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்ம வந்து நம்ம என்ன செய்வார்? அழைத்து செல்வார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்